ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. திரியோதர மாமன்னனாகிறதால என்ன பெற்ற தாய் தந்தை யார் தெரியுமா? என்ன 10 மாதம் பத்து மாதம் 300 நாள் அங்கத்திலே என்ன சுமந்து 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் தான் சுமந்த ராரி ராரி என்று அதோட டெம்போ பசின்னு தூரி தூரி என்று தாலாட்டு பாடி என்ன வளர்த்தாலே என்னுடைய மானா ஆமா என் தாயோ காந்தாரி தாயாரோ காத்தேரி காந்தாரி அம்மையார் என் தந்தையோ திருநாட்டிய மாமன்னனுக்கும் காந்தாரி அம்மையாருக்கும் நீங்க சரியாக எத்தனை பேருங்க? 1 2 3 4 50 60 என்ன ஓட்டு போல 70 80 இப்படி நாங்க கூட பிறந்தவர்களும் ஆண் மக்களோ சரியாக 100 பேர். சரியாக 100 பேர். ஆண் மக்களே 100 பேர். என்ன மூலையில உட்காந்து புடிக்க புடிக்க போடுறாரா? மக்களை பெற்ற மகராஜரா என்னுடைய தாய் செத்து போயிட்டாளா? என் தாய் மக்களை பெற்ற மகராஜி நன்றாக இருக்கின்றார். பரவாயில்லைங்க. ஆமாடா சரியாக அண்ணன் தம்பிக்கு 100 பேர் தானே கணக்கு உண்டா? என் தங்கையை சேர்த்தினால் 101. என் தங்கையை சேர்த்தினால் 101. பேசாம தங்கச்சி பிறக்காத இருந்திருக்கலாங்க. ஏண்டா நீ துரியாரம்மண்ணு? ஆமாடா. திடீர்னு ஒரு நாளைக்கு வீட்டுல போன உழுவுது. அப்படித்தான சொன்ன எங்க மாமியா சேர்த்து போயிட்டான். அப்படித்தான் சொன்னா அதான் போல பிடிக்கல. பெரிய மாமியால சின்ன மாமியாலா? ஒரே மாமியா செத்து போயிட்டா. நீ சொன்ன உடனே எனக்கு போட்டு என்னதான் கேட்க மாமியா சேர்த்து போய் உடனே மம்முட்டி கொண்ட சிரிப்பு அந்த அழுவும். போன வருஷம்டா போன வருஷம் இந்த வருஷம் நினைச்சுக்கிட்ட மாமியா வருவாளா? நாளைக்கு அதுதான் அண்ணன் தம்பிக்கு சரியாக 100 பேர். தங்கச்சி கணக்கில் சேர்த்தனா 101. வீட்டுல திடீர்னு ஒரு நாளைக்கு போன உழுவுதுன்னா ஒரு பேச்சுக்கு உழுந்துருச்சுன்னு வச்சுக்காங்க. ஒரு தங்கச்சி ஒண்டி என்ன பண்ணுவா? 100 பேத்துக்கு 100 கோடி 100 துண்டு சவனம் சாம்பிராடி 10 குச்சிக்கால் போறோம். ஆமா 100 பேத்த சமைச்சு போறது அப்படியே இருந்துச்சுன்னா எண்ணெய் தேய்ச்சி சமைச்சு போறதுன்னா ஒரு பட்டி ஆட்டு அப்படியே சேர்க்கணும். அப்பதான் கட்டுப்படி ஆகும். பேசாம தங்கச்சி பிறக்காதுன்னா மிச்சம் தானே. பைத்தியக்காரா என் தங்கச்சிய உன்னாட்ட கூத்தோட கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. வேலை புண்டிக்கு வந்துருக்கிறேன். என் தங்கி எங்க கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கேன் தெரியுமா? சிந்து தேசத்தை ஆண்டு வரக்கூடிய ஜெயித்தரசனுடைய குமாரன் என்னை போல நாடாளக்கூடிய மன்னன் சைந்து மன்னனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறோம். ஆமாடா. அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் நாங்க 100 பேர்களும் என் தங்கச்சிக்கு ஒவ்வொரு கிலோ போட்டா யாருக்குலாம் பெருசு? என்ன பண்ணிக்கிறியா? 100 பேர் ஆளு ஒவ்வொரு கிலோ பவுடு. ஒவ்வொரு கிலோ பவுடு போடுறவனா? ஆமாடா ஆமாடா.
பொட்டி நிறைய பவுன் வச்சுக்கிறியா? வானா வரும் போனா போடுடா. டேய் 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 பை. இவங்களோட பொட்டி இருந்தாங்க. இந்த வண்டியில மாட்டிட்டு வந்தாங்க இல்லைங்க, அந்த பையன் இந்த வேட்டிங்க இந்த சட்டைங்க, இதுல ஒரு ஓடா போன சிம்மு இருக்குது, சிம்மு இல்லாத போதீங்க. கட்டு கட்டா பணமா இருக்குது. ஏய் குபுர்கள பவுடா. மாமியா சாவறதுக்கு மேல இவன் செத்து இருக்கான் பாரு. எத்தனை கட்டி கழியாச்சி பண்ணி வச்சுக்கிறா பாருங்க. கட்டு கட்டா பவுனுலாம் இல்லைங்க, இந்த தேஜகுள்ள உள்ள போயிட்டா இவனோட புகத்தான் இருக்குது பாரு. கழியாச்சி பண்ணி மாமுட்டி புண்ட பத்தாவது வாங்கிட்டு வந்துங்க. ஆறுக்கான பல்லு கொடாயிர மாட்டேன். ஏய் எங்க அண்ணன் தம்பி 100 பேர் தெரியாது. என்ன சாமி, இந்த கன்னியாச்சி பிடியை தான் குடிக்கணும், இந்த 10 மார்க்கு பிடியெல்லாம் குடிக்கூடாது. என்ன பண்ணலாம்? பொறுப்பூர்ல காட்டு. எத்தனை பேர்ல வந்திருக்கீங்க? நான் ஒண்டித்தாங்க. நீ ஒண்டியே போயிருக்க செட்டுக்கு. சொல்லுங்க என்ன லொல்லு? பொண்ணு மாட்டுக்கிறா வெளியே பையன் காமிச்சுட்டாருங்க. சொல்லி சாமி எதெல்லாம் விட்டோம் போயிட்டு சொல்லுங்க. எதெல்லாம் விட்டோம் எதுல விட்டோம்? நான் நீ அந்த ஏரியில போய் மூத்த விடும் போது ஆமா அதில் தான் விட்டோம். அப்படியா? ஆ. டேய் ஆ. இப்படி சொல்லக்கூடிய நாங்க 101 பேர்கள் பிறந்தோம். ஆ 101 பேர்களாக பிறந்தாலும் ஆ என் தந்தையாரோட பிறந்தவர்கள் எத்தனை பேர்கள் தெரியுமா? எத்தனை? என் தந்தையாரோட பிறந்தவர்கள் என்னுடைய தந்தையோ திருதராட்டிய மாமன்னன், எல்லாடி மாமன்னன், என் சிறிய தந்தையோ பாண்டுபுத்திர மகாராஜன், பாண்டுபுத்திர மகாராஜன், என் சிறிய தந்தையோ விகர்ண மகாராஜன். விகர்ண மகாராஜன். விகர்ண மகாராஜனுக்கு கல்யாணம் கிடையாது, நித்த பிரம்மச்சாரி. ஓ என்ன மாதிரி? உனக்கு கல்யாணம் இல்லையா? கல்யாணம் இல்லையா? சத்தியமானா? ஏடா பையன் பொண்ணு வீட்டு இருக்குது, அந்த குழந்தைங்க எனக்கு பிறக்கலைங்க. அப்பா பாக்குது, அது எனக்கு பிறக்கல. 150 ரூபாய் காலையில் தீனி வாங்கிட்டு போற. அந்த குழந்தைங்க எனக்கு பிறக்கலைங்க. நீ யாருக்குடா பிறந்தது? அது என் வீட்டுக்காரிக்கு பிறந்தது. நீ இல்லாத அப்புறம் வீட்டுக்காரிக்கு பிறந்தது. எங்க அப்பங்கார வேலை விட்டுருக்கோம். கேளுங்கய்யா, கேளுங்கப்பா, அப்பா கேளுங்க. எப்ப பாவமா இருக்குது பார்த்தா கண்ணில் பாக்கிறதுக்கு எப்ப மேல சொல்றியாடா? ஆறு வேற ஆளு மக்கள் சொன்னா கூட அவன் ஒரு கோட்டுக்கு 2 கோட்டு போட்டுக்கிட்டாலும் நிதானம் சிக்காதுங்க. அப்படி சொல்லக்கூடிய பாண்டுபுத்திர மகாராஜனுக்கு தருமன், பீமன், அர்ஜுனன், நகுல, சகாதேவ 5 பேர்களை பிறந்தார். யாரு? பாண்டுபுத்திர மகாராஜன். பாண்டுபுத்திர மன்னனுக்கு தருமன், பீமன், அர்ஜுனன், நகுல, சகாதேவன். ஆமா 5 பஞ்ச பாண்டவர்கள். 5 பஞ்ச பாண்டவர்கள் பிறந்தோம். நாங்களும் திருநாட்டிய மாமன்னனுக்கு சரியாக ஆண் மக்கள் 100 பேர் பிறந்தோம். சரியாக 100 பேர். ஆமா 100 பேர்களும் சித்தவார் மக்கள் 5 பஞ்ச பாண்டவர்களும் 105 பேர்களும் சின்ன சிறு வயதிலே பள்ளிக்கு சென்றோம், பாடங்களை படித்தோம். பாடங்களை படிக்க கொண்டிருக்கும் போது விளையாட்டிலையும் எங்களுக்கு விடயம் வந்து விட்டது. ஆமா அணியாட்டம், குதிரையாட்டம், குடும்பத்தைகளும் பந்து விளையாடுதும் சப்பலா கூட. நீ கடிச்சு கொடுடா. என்ன சப்படா கொடுறாங்க? சப்பளம் குடுகுடு விளையாடுறா. அட சப்படா குடு விளையாட்டு. சப்பளம் குடுன்னு என்ன உழுது கேக்குறான்றியா? எத்தனை பேர் வந்திருக்கீங்க இப்படி? சரி விடு, விடுறா, கோவப்படாதா. ஏடா உனக்கு விளையாட தெரியுமா? உனக்கு விளையாட தெரியுமா? நான் குடிச்சுதாங்க பழக்கம், சப்பா கொடுக்கலாங்க. இப்படி வெள்ளி விட்டு இருக்கும் போது எத்தனையோ விளையாட்டு விளையாடணும். விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கும் போது சித்தப்பாறு மக்களுக்கும் பெரியப்பாறு மக்களுக்கும் எங்களுக்கு விளையாட்டிலே வினைய வந்து விட்டது. விளையாட்டு வினை. ஆமா வினைய வந்தது இல்லாமல் படிக்கு எனக்கு இருப்பதோ 56 தேசம். ஆமா 56 நாட்டுக்கு நானே சக்கரவர்த்தி. அப்படி இருந்தாலும் சித்தப்பாறு மக்கள் இருந்தா தானா நாடு பாதி கொடுக்கணும். அவனை மடிச்சு விட்டா சித்தப்பாறு மக்களை கூண்டோடு அழிச்சுட்டா அந்த 56 நாடு நானே கொடி கட்டி ஆளலாம்ல. நம்மளுக்கே சொந்தம், எனக்கே சொந்தம். அப்படி இருந்தாலும் அவள் நான் என்ன செஞ்சேன் தெரியுமா?